ஆங்கில மொழினால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து பெரும்பாலான மக்களுக்கு இப்போ ஒரு வங்கி பேங்குன்னு வச்சுக்கோங்க, படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. படித்தவங்களுக்கு கூட ஆங்கில அறிவு இல்லை. ஆனால் ஆங்கில அறிவு இருந்தால் தான் ஒரு வங்கியில் போய் நிறைய சேவைகளை பெற முடியும். ஒரு இன்சூரன்ஸு, இப்படி நிறைய ஒரு வங்கியாக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டு, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் இந்த அடிப்படையான ஒரு பாதுகாப்பை மக்கள் பெற முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிலம் வந்து எல்லா வகையிலையும் பரவி போயிருக்கனால இந்த சாதாரண மக்கள், பெரும்பாலான மக்கள், நடுத்தர மக்கள், ஆங்கில அறிவு இல்லாத படித்தவர்கள் கூட இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் அடிப்படையான ஒரு பாதுகாப்போடு வாழ முடியல. இந்த தமிழ்நாட்டிலையும் சரி அல்லது இந்தியாவிலையும் சரி, இந்த ஆங்கில மொழியின் ஆதிக்கம் படிப்புலேயும் அல்லது தொழிலையும் நிலவரனால ஒரு அடிப்படையான பாதுகாப்பை பெற முடியல. ஒரு சேமிப்பாக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு விபத்து காப்பீடு, இப்படி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அதோட விதிமுறைகளை படிக்கணும் அப்படின்னாலும் பிறரோட உதவி இல்லாமல், ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் பிறரது உதவி இல்லாமல் அது தெரிஞ்சிக்கவே முடியாது. யாருக்கிட்டே கேட்டு இது என்னது அப்படின்னு கேட்டால் தான் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான பாதுகாப்போடு இங்கே உள்ள மக்கள் வாழ முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குது. விபத்து ஆபத்து இருக்குது, நோய்கள் வருவதற்கான ஆபத்து இருக்குது. அப்புறம் எல்லாருமே வந்து எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்றணும், அதுக்கு சேமிப்பு, என்ன வகையான சேமிப்பெல்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அடிப்படையான பாதுகாப்பை தெரிந்து கொள்வதற்கு கூட இங்கே ஆங்கில அறிவு இல்லாதது ஒரு தடையாக இருக்குது. அதனால் நீங்கள் தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், இந்த தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி, தாய்மொழியில் மட்டும்தான் தொழில், இதுதான் வந்து இந்த மக்கள் ஒரு அடிப்படையான பாதுகாப்போடு இங்கே எளிதாக வாழ்வதற்கு உதவி செய்யும். நீங்கள் ஆங்கிலம் சொல்லி எல்லா மக்களையும் ஆங்கிலங்கிற அந்த வண்டியில் ஏற்றலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராது. அந்த ஆங்கில மோகத்தின் காரணமாக அந்த மக்கள் வாழ்க்கை கடினமாக தான் மாறுமே தவிர மக்களால் கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க. நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. எனக்கு அந்த ஆங்கில அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க. அதனால் வந்து ஆங்கிலத்தால் ஒரு அடிப்படையான பாதுகாப்போடு மக்களால் மகிழ்ச்சியாகவும் எளிதாகவும் வாழவே முடியலை. தொழிலையும் சரி ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் வேலை. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, அப்போ நேர் வழியில் போக மாட்டாங்க. குறுக்கு வழி எதாவது இருக்கா, ஆங்கிலம் தேவைப்படாத குறுக்கு வழிகள் இருக்கா அந்த வாழ்க்கையில் வந்து வாழ்வதற்கு அப்படின்னா அது என்னது, அது கெட்ட செயல்களாக தான் இருக்கும், தீய செயல்களாக தான் இருக்கும். ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை. இப்போ இங்கே கூட ஆங்கிலம் தேவைப்படுது. அப்போ இங்கே கூட உங்களுக்கு ஆங்கிலம் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து திருட்டெல்லாம் டிஜிட்டல் மயமாகி போச்சு, களவில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து நீ வந்து வாழவே முடியாது. ஆங்கிலம் தெரியலைன்னா நீ திருடக்கூட முடியாது, அதாவது எந்த வழியிலுமே நல்ல வழியில் கூட நீ வாழ முடியாது. அப்படிங்கும்போது மக்கள் வந்து அதனால் என்ன ஆகுனா, மக்களுக்கு வெறுப்பு அதிகமாகி போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது.